Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாம்பரம் அருகே சிறை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் போலீசார் மீது நடவடிக்கை கோரி உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாம்பரம் சேலையூரைச் சேர்ந்த பாலாஜி குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருந்தபோது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் சேலையூர் போலீசார் பொய்யாக வழக்கு பதிந்து சிறையில் அடைத்ததே உயிரிழப்புக்கு காரணம் என அவரது மனைவி வைஜெயந்தி தாம்பரம் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுத்து உரிய நியாயமும் இழப்பீடும் வழங்கும் வரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். போலீஸ்காரங்க தான் கொண்டுட்டாங்க என் புருஷனை. நான் கெஞ்சினேன் அவர்கிட்ட எவ்வளவோ, அவர் முடியாது சார், சுகர் அதிகமா இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வாரம் தான், 2-3 நாள் தான் ஆகுது. வெள்ளிக்கிழமை கூட நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் சுகர் அதிகமா இருக்கு டாக்டர் சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா அதுக்கு மாத்திரை 2 மாத்திரையும் எக்ஸ்ட்ரா இன்சுலினுக்கு முன்னாடி 2 மாத்திரையும் எழுதி கொடுத்தாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டல் போய் அதை காமிச்சு வீட்டுல படுத்து தான் கிடந்தாரு. படுத்து கிடந்தவரை தான் கூட்டிட்டு போயிட்டாங்க. வந்து புழை ஜெயிலுக்கு நீ காலைல போனோம், அங்க 7:30 மணிக்கு தான் உங்களுக்கு 3ஆவது ஷிஃப்ட்னு சொன்னாங்க. நாங்க அதனால வெயிட் பண்ணோம். அப்புறம் அண்ணி போன் பண்ணாங்க, இந்த மாதிரி சுகர் அதிகமா இருக்கு, ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு சொன்ன உடனே நாங்க அங்க இருந்து கிளம்புனோம். 1/2 மணி நேரத்துல பார்த்தா இறந்துட்டேன்னு போன் வந்துச்சு. மேலும் பாலாஜியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மற்றும் வியாபாரிகள் சேலையூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.